ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றுற டே. அதனால இன்னைக்கு காலையிலேயே ரொம்ப பரபரப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓட்டு போட போயிட்டு நான் அழுது தான் இன்னைக்கு மிச்சம். அந்த அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஃபர்ஸ்ட் பர்த்டே. 1 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னைக்கு அவனுக்கு பிறந்தநாள். இது ரெண்டையுமே சேர்த்து இன்னைக்கு நம்ம கொண்டாட போகிறோம். காலையில் நேரத்தை எந்திரிச்சு இட்லிக்கு மாவெல்லாம் இருந்துச்சு. அதனால் 2-3 தட்டு இட்லி அவிச்சு இட்லியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இட்லி அவிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு கார சட்னி, தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி நல்ல கார சட்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். கத்திரிக்காய்லாம் நிறைய போட்டு ஒரு 4-5 கத்திரிக்காய் போட்டு பருப்பில் எல்லாமே என்னென்னலாம் போடணுமோ எல்லாத்தையுமே போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் 2-3 விசில் வச்சு எடுத்துட்டு நல்லா தாளித்து நம்ம கொட்டிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்க சாம்பார் ரெடி ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நைட்டு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். இப்போ அந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதுவுமே இருந்துச்சு. சரி எடுக்கிறவங்க எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஸ்பெஷல் பாயாசம், சேமியா பாயாசம். இது இன்ஸ்டண்ட்டாக பாயாசம் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அது 2 பாக்கெட் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அதில் ஒரு பாக்கெட்டு போடலாம்னு நினச்சேன். சரி 2 பாக்கெட்டுமே போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் 2யுமே போட்டு அப்புறம் அதை தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பால் சேர்த்தேன். அதில் என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, பால் சேர்த்து கொதிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எழுதிருந்துச்சு. நான் வேகாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னப்பா அது தண்ணி ஊற்றி வேக வச்சாலுமே அது ஒரு மாதிரி கொலன்னு அப்படியே ஒரு கொலப்போட வருது. அப்படிங்கும்போது அந்த ஒரு கொலப்பில் சீக்கிரம் வேக மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பால் சேர்த்தேன். பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாயசமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இது பருப்புமே கத்திரிக்காய் எல்லாமே போட்டோம்னா எல்லாமே நல்லா கடைஞ்சு விட்டாச்சு. நல்லா கடைஞ்சு விட்டு வச்சோம் அப்படின்னா இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது, பொங்கலுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாம்பார், தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இட்லி எல்லாமே வச்சாச்சு. பாயசமும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இன்னைக்கு கிளம்பி எப்படியோ காலையில் நேரத்தே போய் நான் ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முடியலை. ஏன்னா கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பையனுக்கு இன்னைக்கு பிறந்தனால போயிட்டு கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் கடைசியில் இங்கே கோயிலுக்கு போய் இங்கே அர்ச்சனையும் நாங்கள் முடிச்சுட்டு நேரம் என்ன பண்ணோம்னாக்கா நேராக ஓட்டு போட போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஓட்டு போட கோயிலுக்கு போயிட்டோம். இப்போ அங்கே எப்படி லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நேரமே போயாச்சு. இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சாம்பார் பொடி நான் சேர்த்துருக்கேன். இது சாம்பார் பொடி நான் எப்படி சேர்ப்பேனா, எண்ணெயிலே நான் பொடியை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே நான் சாம்பாரில் தட்டிடுவேன். தட்டினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நல்ல வாசத்தோட நல்லா சாம்பார் கமகமாக ரெடி ஆயிரும். ஒரு பாயாசம் எடுத்தோடனே இது வரைக்கும் என் பையனுக்கு நான் பால் கொடுத்ததில்ல. இந்த பால் போடுற லாக்டோஜன் தான் கொடுத்துருக்கேன். இந்த பாக்கெட் பால் கொடுத்ததில்ல. அதனால் கொஞ்சம் இந்த பாக்கெட் பால் போட்டு தான் இந்த பாயாசம் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி இனிப்பு கொடுத்தே ஆகணுமேன்ற ஒரு கட்டாயத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் பாயாசம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 ஸ்பூன் மட்டும்தான் லைட்டாக வாயில் வச்சேன். ஆனால் அவன் எடுக்கிறத பார்த்துட்டு பயங்கர அழுக, திரும்ப வேணும்னுட்டு. அப்புறம் என்ன செய்ய, இன்னும் ஒரு 4 ஸ்பூன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் நிப்பாட்டிட்டு நான் இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓட்டு போடுறதுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த ஸ்லிப்பு வாங்கலாம் அப்படிங்கிறது பார்த்தா என் வீட்டுக்காருக்கு இருக்குது, எனக்கு இல்லைன்ட்டாங்க. பேரெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு அழுகையே வந்துச்சு. ஐயோ நம்ம ஒரு ஓட்டு மிஸ் ஆகுதே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓட்டு போட முடியாமல் வெளியில் அந்த மாதிரி தான் நான் சோகமாக வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் நிற்க வச்சுட்டு என் வீட்டுக்காரர் நான் அந்த இடத்துல பக்கத்தில் போய் நான் திரும்பவும் நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே போயிட்டு வந்தோன்னே என்னோட நேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பு வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவங்களாம் போட்டுட்டு வெளியே நிற்காங்க. சரி நீங்களாம் நில்லுங்க, நான் போய் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்த வெயிலில் சுத்தமாக நடக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில், பயங்கர வெயில்னா அப்படி ஒரு வெயில். அப்புறம் கோயிலுக்கு போனோம். அங்கெல்லாம் ஓட்டு போட முடிச்சுட்டு சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டு நேராக சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே வந்துட்டோம். அப்புறம் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சொன்னால் ஒரு அர்ச்சனை பண்ணார். அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே நிறைய பூ வச்சா நான் ஒரு 2 ரோஸ் எடுத்தேன். அந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே எங்கள் அண்ணன் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அதனால் நான் தலையில் இப்படி வச்சு விட்டுருந்தேன். வச்சு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தான். அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த கேமராவுக்கு பார்க்க அந்த பூவோட கலர் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. அது நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அழகாக. அதனால் தலையில் வச்சு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டாச்சு. கோயிலே நாங்கள் சாப்பிட்டோம். மதியம் சாப்பாடு சாம்பார் சாதம். நிறைய 2-3 வெரைட்டி போடுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் போடலை. ஏன்னா கொஞ்சம் சிலிண்டர் பிரச்சனை இருக்கிறனால இப்போ சாம்பார் சாதம் மட்டும்தான். அதனால் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாம்பார் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் வைப்பாங்க. இன்றைக்கி ஊறுகாய் தான் இருந்துச்சு. ஊறுகாவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டுட்டு நாங்களும் வயிறுக்கு நிறைய நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வெளியில் வந்தோன்னா ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒரு சாக்கோபார் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். என்னுடைய ஓட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் மை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த விரலை காட்டி ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். இது ஒரு ரீல்ஸ் போடணுக்காக எடுத்தேன். இப்போ நானும் ஓட்டுக்கு போட்டுட்டேன். எனக்கு பிடிச்ச ஒரு புது மாற்றத்திற்காக நான் ஓட்டு போட்டிருக்கேன். நீங்கள் புதுசாக மாற்றத்தை எதிர்பார்த்து தானே ஓட்டு போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு அழுகே வந்துருச்சு. அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. ஆனால் கடைசியில் ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன்.
ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா எந்த வருஷமே ஓட்டு இல்லைனாக்கா அது வெயிட்டு பார்த்துப்பா நம்ம ஒரு ஓட்டு தான் ஜெயிக்க போகிறாங்களா அந்த மாதிரி நினைப்பேன். ஆனால் இந்த தடவை நான் அப்படி நினைக்கவே இல்லை. நம்ம ஒரு ஓட்டு நம்ம போடாமல் மிஸ் ஆகுதே எனக்கு அந்த மாதிரி தான் மைண்டு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஓட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஸ்லிப்பு கிடச்சோன்னே சந்தோஷமாக போய் போட்டு வந்தோடனே இனி வந்து நம்ம வந்து வீட்டில் போய் கொஞ்சம் பர்த்டேக்காக கொஞ்சம் வீடியோ பார்க்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை, see you.